இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, விளக்கும் கழுவி வச்சாச்சு. அடுத்து கோயிலுக்கு போகிறது தான். கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பராயன் கோயிலுக்கு வந்திருக்குறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இருட்டாயிரும், காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு வெளிச்சமாக இருக்கிறப்பே ஃபஸ்ட்டு நம்ம கருப்பராயன் கோயிலுக்கு வந்து தீபம் போட்டுட்டு போகலான்னு வந்துட்டோம். தீபமும் போட்டாச்சு. அடுத்து வந்து விநாயகர் கோயிலில் வந்து தீபம் போட்டோம். அங்கே நிறையா பேர் தீபம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்பவே. அடுத்து மினியப்பன் கோயிலுக்கு போனோம். அங்கேயும் வந்து நாங்கள் போகிறப்ப நிறையா பேர் தீபம்லாம் போட்டாங்க. நேரமே நிறையா பேர் போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் போய் தீபம்லாம் போட்டுட்டு திருப்தியாக சூடமத்தை வச்சு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். மாரியம்மன் கோயிலே உள்ள விநாயகர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாரியம்மனுக்கும் தீபம் போட்டாச்சு. பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. மாரியம்மன் கோயிலுக்கு தீபம் போட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து வீட்லேயும் தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு தீபம் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கார்த்திகை தீபம் இன்னும் வெளியெல்லாம் தீபம் வைக்கல. இப்போ தான் வந்து மேலே மாடி கொண்டு வைக்கலான்னு ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்து வச்சேன். பார்த்திங்கன்னா காற்றடிச்சிட்டே இருக்கிறதுனால மேலே தீபம்லாம் அணைஞ்சு போச்சு. இப்போ பொழுதுன்னைக்கும் வந்து மேலே தீபம் பற்ற வைக்கிறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. இன்றைக்கி காற்றடிச்சா இதாகி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அதனால நான் கம்மியான தீபம் தான் வச்சேன். மழை வேறு தூட்டிகிட்டே இருந்ததுனால நிறையா தீபம் வச்சாலும் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு கம்மியாக தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் ஃபுல்லாக வெளியெல்லாம் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பாப்பா இப்படி ஓடி விளையாண்டுட்டே இருக்கிறதுனால கீழே ரொம்ப கம்மியான தீபம் தான் வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இன்றைக்கி நாள் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.